வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை கடத்தி வரும் பயணிகள் அடுத்தடுத்து கைதாகி வருகின்றனர். தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காங்கில் இருந்து ஏர் ஏசியா பயணிகள் விமானம் நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. இதில் வந்திறங்கிய பயணிகளிடம் சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சென்னையைச் சேர்ந்த சுமார் 35 வயது ஆண் பயணி ஒருவர் சுற்றுலா பயணியாக தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுவிட்டு அந்த விமானத்தில் திரும்பி வந்தார். அந்த பயணியின் நடவடிக்கைகள் சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அவரை நிறுத்தி விசாரித்துள்ளனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதையடுத்து அவருடைய உடைமைகளை சோதித்துள்ளனர். அப்போது பெட்டியில் மறைத்து வைத்திருந்த 7 பார்சல்களை பிரித்து பார்த்துள்ளனர். அதற்குள் பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பார்சல்களில் சுமார் 3.5 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்துள்ளது. அதன் சர்வதேச மதிப்பு 3.5 கோடி ரூபாயாகும். இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அந்த கடத்தல் பயணியை கைது செய்து கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு தாய்லாந்து நாட்டிலிருந்து கடத்தி கொண்டுவரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புடைய 6 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு வடமாநில இளம்பெண் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் தாய்லாந்து நாட்டிலிருந்து கடத்தி கொண்டுவரப்பட்டு 3.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 3.5 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு சென்னையைச் சேர்ந்த ஆண் பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து 2 நாட்களில் 9.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 9.5 கிலோ ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு வடமாநில இளம்பெண் உட்பட 2 பயணிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹைட்ரோபோனிக் கஞ்சா சாதாரண கஞ்சா சாகுபடியிலிருந்து வேறுபட்டது. இது மண்ணை விட சரளை அல்லது கூடுதல் ஊட்டச்சத்துடன் தண்ணீரை பயன்படுத்தி வளர்க்கப்படுகிறது. மண்ணில் விளையும் கஞ்சாவை விட ஹைட்ரோபோனிக் கஞ்சா அதிக சக்தி வாய்ந்ததா என்ற விவாதம் சில காலமாக நடந்து வருகிறது. 2 முறைகளிலும் உயர்தர கஞ்சாவை உற்பத்தி செய்ய முடியும் என்றாலும் வளர்க்கப்படும் விதத்தில் சில முக்கிய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஹைட்ரோபோனிக் கஞ்சா கட்டுப்படுத்தப்பட்ட அளவுடன் ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்கப்படுகின்றன. இது விரைவான வளர்ச்சி, அதிக மகசூலுக்கு வழிவகுக்கிறது. ஐநா அறிக்கையின்படி அமெரிக்கா, கனடா, நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட பெரிய உற்பத்தியாளர்களுடன் உலக அளவில் ஹைட்ரோபோனிக் கஞ்சா வளர்க்கப்படுகிறது. இது தாய்லாந்து வரலாற்று ரீதியாக உயர்தர கஞ்சாவுடன் தொடர்புடையது. அவற்றில் தாய்லாந்து நாட்டின் குச்சி வகை கஞ்சா மிகவும் பிரசித்தி பெற்றது. சமீப காலமாக புதுடெல்லி ஹைட்ரோபோனிக் கஞ்சாவுக்கான மிகப்பெரிய விற்பனை சந்தையாக மாறியிருப்பதால் சென்னை வழியே ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தல் அதிகரிக்க தொடங்கியிருப்பதாக புலனாய்வாளர்கள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.